பிரைஸ் தி லார்ட். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் என்ன கூற வராருன்னா, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான். அதே போல் பராக்கிரமன்னா ஒரு போர் வீரன், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், தன்னுடைய பலத்தை வச்சு அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். எனக்கு இது இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். அதான் மேன்மை. அதே போல் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து தன்னிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி காட்டி அவன் அவங்களே மேலே உயர்த்தி காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மேன்மை பாராட்ட உயர்த்தணும்னு நினைக்கிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர்ங்கிறத அறிஞ்சு உணர்ந்துருக்கிறது குறிச்சே மேன்மை பாராட்டணுமா. எப்படி சொல்கிறாருன்னா, பூமியில் ஆண்டவர் தான் கிருபை உள்ளவரும் நீதி உள்ளவரும் நியாயத்தை செய்கிறவருன்னு சொல்லி நான் இதை அறிஞ்சிருக்கேன், அவர் தான் உண்மையான தெய்வங்கிற மாதிரி நான் இதெல்லாத்தையும் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அதை குறித்து தான் அவன் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் தான் அவர் எப்படி இருக்காராம், பிரியமாக இருக்காராம். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, நம்மகிட்ட இருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, இல்லாதவங்க இல்லாததை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் தெய்வங்கிறத கிருபை நீதி நியாயத்தை எல்லாத்தையுமே செய்கிறது கர்த்தர் மட்டும்தான் சொல்லி அதை நம்ம தெரிஞ்சிருக்கிறத குறித்து நம்ம அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நான் மேன்மை பாராட்டணும்னா நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் மேன்மை பாராட்டினோமானால் கர்த்தரை குறித்து அறிந்து உணர்ந்ததை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.